அனைவருக்கும் வணக்கம். 3-4 வாரமாக நம்ம தோட்டத்தில் என்னென்ன அப்டேட்ஸ் இருக்குன்றத இந்த பதிவில் கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். போன வாரம் கோடை உழவு செஞ்சுருக்கோம். நிலத்தோட ஒரு பகுதியில் கோடை உழவு செஞ்சுருக்கோம். எதற்காக இந்த கோடை உழவு செய்கிறோம், கோடை உழவு செய்கிறதுனால என்னென்ன நன்மைகள் இருக்குது, இந்த கோடை உழவு செய்கிறதுக்கு நம்மக்கிட்ட இருந்த பவர் வீடரையே பயன்படுத்தியிருக்கோம். சில நண்பர்கள் கேட்டிருந்தாங்க, உங்கள்கிட்ட இருக்கிற பவர் வீடரை பற்றி கொஞ்சம் விரிவான தகவல்கள் தர முடியுமா அப்படின்னாங்க. அதையும் இந்த பதிவிலேயே கொடுக்குறேன். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். கடந்த சில வாரங்களாக என்னால் தொடர்ச்சியாக பதிவுகள் கொடுக்க முடியல. நேரமே இல்லைங்கிறது தான் அதுக்கு உண்மையான காரணம். இப்போல்லாம் ஒரு நல்ல வேலை நேரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, முன்னாடிலாம் ஒரு 8லேருந்து 8.5 மணி நேரம் இருந்தது. அதுக்கப்புறம் அது 9-10 மணி நேரமாக ஆச்சு. இப்போல்லாம் காலையில் நம்ம ஒரு 9 மணிக்கு அலுவலகம் போனாலும் 7 மணிக்கு வேலையெல்லாம் முடிச்சுட்டு பையன் மாட்டி கிளம்பும்போது சீக்கிரமாக கிளம்பிட்டியா அப்படிங்கிற அந்த கேள்விகள் தான் நிறையா இருக்குது. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கும். வாரத்தில் 6-7 நாள் அலுவலக வேலையும் பார்த்துட்டு, தோட்டத்துக்கு ஒரு நாள் கொடுத்துட்டு, குடும்பத்துக்கும் கொஞ்சம் நேரம் கொடுத்து 10லேருந்து 15 நிமிடம் உள்ள ஒரு பதிவு தயார் செய்கிறதுக்கே நமக்கு ஒரு 10 மணி நேரம் தேவைப்படுது. அந்தளவு நேரம் என்னால் கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. முடிஞ்ச அளவு தொடர்ச்சியாக பதிவுகள் கொடுக்கறதுக்கு முயற்சி செய்கிறேன். இப்போ பதிவுக்குள்ளே போகலாம். நம்ம தோட்டத்தில் 5 அடுக்கு முறையில் பிரதான பயிர்களான வாழை, பப்பாளி மற்றும் முருங்கை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு வாழை மரங்களுக்கும் இடைவெளி அப்படின்னு பார்த்திங்கன்னா 18 அடி இடைவெளி இருக்குது. இது நம்ம ஒரு 2.5 மாதம் ஆச்சு இந்த வாழை மரங்கள் வச்சு. அதோடைய வளர்ச்சி பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்குது. இந்த 2 வாழை மரங்களுக்கும் இடையில் 18 அடி இருக்கு இல்லையா, அந்த இடைவெளியில் நம்ம 2 5 அடியில் மேட்டுப்பாத்தி மாதிரி அமைச்சிருக்கோம். இதை மாதிரி நம்மக்கிட்ட ஒரு 8 பாத்திகள் இருக்குது. 8 பாத்தியில் ஒவ்வொரு பாத்திகளுடைய அகலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 5 அடி இருக்குது. ஒரு பாத்திக்கும் இன்னொரு பாத்திக்கும் இடைவெளி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 4 அடி இடைவெளி இருக்குது. அதில் முதல் 2 பாத்தியில் எள்ளு விதைச்சிருந்தோம். எள்ளுடைய வளர்ச்சியை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ரொம்ப அற்புதமாக இருக்குது. இன்னும் ஒரு மாத காலத்தில் அதில் அறுவடை பண்ணிடலாம். அடுத்த 2 பாத்திகளில் பார்த்திங்கன்னா கம்பு விதைச்சிருந்தோம். கம்புடைய வளர்ச்சி அதுவும் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. ஒரு இதுவும் வந்து 7 அடி 7.5 அடி போகுது. 7 அடி 7.5 அடி கம்பு போகிறது பெரிய அற்புதமாக அப்படின்னு கேட்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய தோட்டத்தில் இது செஞ்சது எனக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தூருடைய அளவும் பார்த்திங்கன்னா பெரிய தூராக தான் இருக்குது. ஒவ்வொன்றுத்துலேயும் நிறையா அளவு வந்து அறுவடை இருக்கும் அப்படின்றத நம்புகிறேன். அடுத்த 2 பாத்திகளில் பார்த்திங்கன்னா சோளமும் உளுந்தும் 2த்தையும் கலந்து விதைச்சிருக்கோம். இப்போ இந்த உளுந்து, சோளம், கம்பு இதுக்கு மட்டும்தான் வாரத்துக்கு 2 முறை தண்ணி கொடுக்குறோம். எள்ளை பொறுத்த வரைக்கும் நம்ம தண்ணி கொடுக்கறது கிடையாது. சோளம், உளுந்து, கம்புக்கு ஒரே ஒரு முறை மட்டும் ஜீவாமிர்தம் சொட்டு நீர் பாசனம் வழியாக கொடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது 6 வாரத்தினுடைய வளர்ச்சி. இன்னும் ஒரு 4லேருந்து 5 வாரத்துக்குள்ளே இந்த உளுந்து, சோளம், கம்பு எல்லாமே மொத்தமாக அறுவடை பண்ணிவிடுவோம். அந்தளவு ஒரு நல்ல வளர்ச்சியும் இருக்குது. சில நண்பர்கள் கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன பகுதிகளாக நீங்கள் பண்ணுறதுனால உங்களுக்கு ஒரு நல்ல அறுவடை கிடைக்கும்னு நீங்கள் நம்புறீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி நான் பகுதிகளாக செய்கிறது வந்து அறுவடைக்காக மட்டும் இல்லை, இதுலேருந்து விளைச்சல் எடுக்கணுங்கிற ஒரு அர்த்தம் மட்டும் கிடையாது. இப்போ வாழைக்கு துணை பயிராக நீங்கள் கம்பு செஞ்சிங்கன்னா வாழை மரத்தினுடைய வளர்ச்சியும் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய காய்களுடைய அளவும் பழங்களுடைய எண்ணிக்கையும் நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி உளுந்து பண்ணுறதுனால நம்ம மண்ணுக்கு தேவையான தழைச்சத்து அதிகமாக கிடைக்கும்ன்றாங்க. சோளம் பண்ணுறதுனால கரிம அளவு, அதாவது கார்பன் கண்டென்ட் வந்து அதிகப்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குன்றாங்க. இதிலேருந்து எனக்கு கொஞ்சம் விளைச்சல் கிடைத்தாலும் இதிலிருந்து கிடைக்கக்கூடிய மக்கும் இதிலிருந்து கிடைக்கக்கூடிய நுண்ணூட்டச்சத்துக்களும் மிக மிக அதிகங்கிறதுனால தான் இந்த மாதிரி நான் பகுதிகளாக பண்ணுறேன். அதுவும் பார்த்திங்கன்னா பிரதான பயிர்களுக்கு நடுவில் தான் இதை வந்து நான் விதைச்சிருக்கேன். இதோடைய அறுவடையும் நல்லா தான் இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். நம்ம தோட்டத்துலேருந்து எடுக்கிற எல்லா களை செடிகளையுமே நம்ம இங்கே வச்சுருக்கோம் இல்லையா, நிறைய பழமரக்கன்றுகள், அதுங்களுக்கு மூடாக்கா போட்டுடுறோம். இந்த மாதிரி மூடாக்கா போடுறதுனால 3 நன்மைகள் இருக்குது. முதல் விஷயம், களை செடிகள் வர்றது கட்டுப்படுது. 2வது விஷயம், இதுக்கு தேவையான மக்கு குப்பைகள் இந்த மூடாக்கிலிருந்தே கிடைக்கிது. 3வது விஷயம்னு பார்த்திங்கன்னா, இதுக்கு தண்ணி விடும்பொழுது அது ஆவியாகிற தன்மை வந்து குறையுது. கொஞ்ச நேரம் அந்த தண்ணி வந்து அந்த ஈரப்பதம் அப்படியே இருக்கிறதுக்கு இந்த மூடாக்கு நல்ல விதத்தில் பயன்படுது. அதனால் எல்லா களை செடிகளையுமே எடுத்து கொண்டு வந்து மரத்துக்கு கீழே போட்டு வச்சிடுறோம் நாங்கள். நம்ம தோட்டத்தில் ஏற்கனவே இருந்த சொட்டு நீர் பாசன குழாய்கள், அதாவது இன்லைன் ட்ரிப்ஸ் இருக்கு இல்லையா, அதை எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு இந்த மரங்களுக்கு தண்ணீர் பாய்ச்சறதுக்காக நம்ம இந்த மாதிரி வாய்க்கால் மாதிரி
எடுத்திருக்கோம். ஏன் இந்த மாதிரி வாய்க்கால் எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொட்டு நீர் பாசனம் வழியாக மரங்களுக்கு தண்ணீர் விடுறது வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்குது. இப்போ நம்ம கூட வேலை செய்கிற சகுந்தலம்மா வந்து சில நேரங்களில் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. தண்ணீர் வந்து சில நேரங்களில் அடைப்பு ஏற்படுது, அந்த ப்ரெஷர் தாங்காமல் அந்த பைப்லாம் பிச்சுக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அதனால் அவங்களுக்கு எளிமையாக அதை வேலை செய்கிற வைக்கிற மாதிரி யோசித்தோம். என்ன பண்ணலாம்னு யோசிக்கும்போது சரி வாய்க்கால் பாசனம் மாதிரி கொடுத்துடலாம். 4 டேப்பு வச்சு நம்மளுடைய இடத்த ஒரு 4 பகுதியாக பிரிச்சுக்கிட்டோம். ஒரு டேப்பை திறந்திங்கன்னா ஒரு வழியாக வாய்க்கால் வழியாக போகிற தண்ணி அந்த பகுதியில் இருக்கிற எல்லா மரங்களுக்கும் தண்ணீர் கொடுத்துட்டு போயிடும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த வாய்க்கால் போகிற அந்த வரப்பு இருக்கு இல்லையா, அதுலேயே காய்கறி செடிகளுடைய விதைகள் போட்டுடலாம். அந்த இடத்தையும் பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும், அதற்கு தண்ணி கொடுக்கறதுக்கு பெரிய பராமரிப்பும் இல்லாமல் இருக்கும். அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அந்த மாதிரி வாய்க்கால் மாதிரி எடுத்து வச்சுருக்கோம். இந்த வாய்க்கால் ஓரங்களில் பார்த்திங்கன்னா நம்ம சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரை, புதினா கீரை, புளிச்சக்கீரை போன்ற கீரைகள் போட்டிருப்போம். இது வந்து களைகளை கட்டுப்படுத்துறதுக்காகவும் அதே நேரத்தில் கோழிகள் வந்து இந்த கீரைகளையும் சாப்பிடும். இந்த வாய்க்கால் முறை மூலமாக தண்ணி கொடுக்கறதுனால நம்ம கூட வேலை செய்கிற சகுந்தலம்மாவுக்கு கொஞ்சம் வேலை எளிமையாக இருக்குது. அதே சமயத்தில் மரங்களும் அதற்கு தேவையான அளவு தண்ணீரை வந்து எளிமையாக எடுத்துக்கிறதுக்கு இந்த முறை சரியாக பயன்படுது. ஜனவரி மாதம் 15ஆம் தேதி வச்ச கரும்பு எல்லாமே நல்ல தூர் வெடித்து ரொம்ப நல்லா அழகாக வந்துட்டுருக்கு. 6 குழிகள் எடுத்திருந்தோம். தமிழர் வேளாண்மை முறைப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு 6 குழிகள் எடுத்திருந்தோம், எண்ணெய் சட்டி மாதிரி. அதில் 3 கரும்பு துண்டுகள் வச்சுருந்தோம். அதில் 4 குழியிலிருந்து வச்ச கரும்பு துண்டுகள் வந்து ரொம்ப அபாரமாக வருது. 2 குழியில் வச்சுருந்தது வந்து வரல. அதனுடைய வளர்ச்சியை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. தோட்டத்தை பார்க்குறதுக்காக வந்த ஒரு நண்பர் வந்து அவருடைய மாடி தோட்டத்திலேருந்து தக்காளி செடியிலேருந்து கிடைத்த விதைகள் கொடுத்துருந்தாரு. ஒரு 4 ட்ரே போடலாம், ஒரு 200 நாற்று தயார் செய்யலாம்ன்ட்டு முடிவு பண்ணி மக்கிய எரு கொஞ்சம் பொலன்னு இருக்க மண்ணை 2த்தையும் கலந்து 4 ட்ரேயில் போட்டுட்டு அதில் விதைகள் போட்டிருந்தோம். 100% முளைப்பு திறனோட 200 நாற்றுகள் தக்காளி நாற்றுகள் தயாராகிட்டுருக்கு. எனக்கு ஒரு 100 இருந்தால் போதும். சரி, மீதி இருக்கிற 100 வந்து நண்பர்களுக்கு பக்கத்தில், நம்ம தோட்டத்து பக்கத்துலேயே இருக்கிற நண்பர்களுக்கு கொடுத்துடலாம்ங்கிறதுக்காக தயார் செஞ்சிகிட்ருக்கோம். நம்ம தோட்டத்தில் ஒரு பகுதியில் 5 அடுக்கு முறையில் வாழை, முருங்கையெல்லாம் செஞ்சிகிட்ருக்கோம். கூடவே சோளம், எள், கம்பு, உளுந்து இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். இந்த பகுதியில் காய்கறி செடிகள் இருந்துச்சு. அந்த காய்கறி செடிகளில் வெண்டைக்காயோடைய விளைச்சலும், கத்திரிக்காயோட விளைச்சலும், தக்காளியோட விளைச்சலும் முடிஞ்சிருச்சு. பச்சை மிளகாயோட விளைச்சல் மட்டும் ரொம்ப அருமையாக இன்னும் கிடச்சிக்கிட்டு தான் இருக்குது. வாரம் 1.5லேருந்து 2 கிலோ பச்சை மிளகாய் 50லேருந்து 60 செடிக்கு லேருந்து நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த விளைச்சல் முடிஞ்ச பகுதியில் இருக்கிற செடிகளில் எடுத்துகிட்டு இங்கே ஏற்கனவே சாமந்தி கூட வச்சுருந்தோம். அதோடைய விளைச்சலும் முடிஞ்சதுனால இந்த செடிகளை எடுத்துகிட்டு இங்கே கோடை உழவு பண்ணலான்னு முடிவு பண்ணியிருந்தோம். இந்த கோடை உழவுனா என்ன, இந்த கோடை உழவு எதற்காக பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோடை உழவுங்கிறது மண்ணை நல்லா ஆழமாக உழுது வெயிலில் நல்லா நிலத்தை காய விடுறது தான் கோடை உழவு. இது செய்கிறதுனால என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இந்த மண்ணில் இருந்த பூச்சிகளோ புழுக்களோ அதனுடைய முட்டைகளோ வெயிலில் படும்போது அதெல்லாம் சிதைஞ்சிரும். பூச்சி கட்டுப்பாடு அடுத்த முறை நீங்கள் பயிர் செய்யும் பொழுது நல்லா எளிமையாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலையும், 2வது காரணம்னு பார்த்தீங்கன்னா, கோடையில் கண்டிப்பாக ஒரு மழை வரும். நிலத்தை நல்லா காய விடுறது மூலமாக அந்த மழை தண்ணீரை வந்து முழுமையாக அறுவடை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த கோடை உழவு அமையும். 3வது விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோடை உழவு செய்கிறதுனால களைச்செடிகளுடைய ஆதிக்கம் கண்டிப்பாக குறையும்ன்றாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கோரைக்கிழங்குடைய ஆதிக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த கோரைக்கிழங்குகளை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த கோடை உழவு தான் ஒரு நல்ல ஒரு செயலாக அமையும் அப்படிங்கிறாங்க. இந்த கோடை உழவு செய்கிறது மூலமாக இந்த அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த கிழங்குகள் மேலே வரும். அது வறட்சியின் காரணமாக, அந்த வெயிலின் தாக்கம் காரணமாக அந்த கிழங்கு வந்து உயிர்ப்புத்தன்மை இல்லாமல் போயிடுறதுனால இந்த கோரையுடைய ஆதிக்கம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க. கோரை மட்டும் இல்லைங்க, இந்த கோடை உழவு செய்கிறதுனால பெரும்பாலான வகையான களைகள் கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிறது தான் இந்த கோடை உழவுடைய முக்கிய பயன்களாக நம்ம நினைக்கிறோம். இந்த கோடை உழவு செய்கிறதுக்கு நான் டிராக்டர்லாம் கொண்டு வரல. ஏன்னா டிராக்டர் நம்ம தோட்டத்துக்குள்ளே கொண்டு வரது இப்போ கொஞ்சம் சிரமமான காரியமாக இருக்குது. அதனால் நம்மக்கிட்ட இருக்க பவர் வீடரை வச்சு இந்த இடத்த நல்லா உழுதுடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தோம். இந்த பவர் வீடரில் உழும்போது 2 வகையான பிளேடு இருக்குது இந்த பவர் வீடரில். ஒன்று
ஈரமாக இருக்கும்பொழுது உழுறதுக்கு ஒரு பிளேடு இருக்குது. நல்ல இடம் காஞ்சிருக்கும்போது ஒரு வகையான பிளேடு வந்து நம்ம பயன்படுத்தலாம். நாங்கள் இந்த முறை பயன்படுத்தினது வந்து காஞ்ச நிலத்தை உழுறதுக்கு உண்டான பிளேடை பயன்படுத்தியிருக்கோம். இது ரொம்ப காஞ்சி இருந்ததுனாலும் இந்த பவர் வீடரை வச்சு நம்மளால் சரியாக உழ முடியல. அதனால் நாங்கள் என்ன பண்ணோன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே தண்ணி ஊற்றி இந்த இடத்த கொஞ்சம் நல்லா ஈரமாக்கிட்டு மண்ணை ஒரு பதத்துக்கு கொண்டு வந்த பிறகு இந்த பவர் வீடர் பயன்படுத்தி நாங்கள் இந்த இடத்த உழுதோம். இந்த இடத்த குறுக்கு நடுக்கமாக உழுறதுக்கு எங்களுக்கு ஒரு 4 மணி நேரம் தேவைப்பட்டுச்சு. நானும் நண்பர் திருப்பதியும் தான் இந்த இடத்த உழுதோம். இது ஒரு மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு 8 சென்ட் கூட இருக்காது. இதை உழுறதுக்கே எங்களுக்கு ஒரு 4 மணி நேரம் ஆகிடுச்சு. சில இடங்களில் மண் ரொம்ப காஞ்சி போயிருந்ததுனால எங்களால் அவ்வளோ எளிமையாக அதை உழுதுற முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த இடத்த உழுதுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். மண் வந்து ரொம்ப நல்லா பதமாக இருந்ததுன்னா இந்த பவர் வீடரை பயன்படுத்தி ரொம்ப எளிமையாக உழுதுடலாம். நம்ம வச்சுருக்கிற பவர் வீடரோட மாடல் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 205P கிசான் கிராஃப்டோட பிராண்டு இது. இதோடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி 59,000 ரூபா வருது. மானிய முறையில் வாங்கினீங்கன்னா நீங்கள் முழு பணத்தை நீங்கள் கட்டும் பொழுது 59,000 ரூபா கட்டணும். கூடவே உங்களுடைய ஆதார் கார்டு, பட்டா, சிட்டா, அடங்கல், பேங்க் பாஸ்போர்ட் மற்ற எல்லா தகவல்களையும் நீங்கள் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். கொடுத்த பிறகு ஒரு மாதம் கழித்து உங்களுக்கு மானிய தொகை 17,000 ரூபா கிடைக்கும். இதே நீங்கள் நேரடியாக போய் வாங்கும்பொழுது இதோட விலை வந்து 42,000 ரூபா தான். அந்த டீலர்கிட்ட போய் நீங்கள் வாங்கும்பொழுது நான் மானிய முறையை பின்பற்றாமல் நேரடியாக போய் 42,000 ரூபா கொடுத்து இந்த பவர் வீடர் வாங்கிட்டேன். இந்த மாடலை நான் எப்படி சூஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பக்கத்து தோட்டத்தில் இந்த மாடல் வச்சுருக்காங்க. அதை போய் பயன்படுத்தி பார்த்தேன். அது எனக்கு கொஞ்சம் எளிமையாக இருக்கிற மாதிரி இருந்தது. அதனால் இந்த மாடல் நான் வாங்கினேன். இந்த மாடல் வந்து மண் பதமாக இருக்கும்பொழுது நல்ல பலனை கொடுக்குது. மண் பதமாக இல்லைன்னா இதை ஓட்டுறதோ ரொம்ப கஷ்டமான வேலை தான். இது 1 மணி நேரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 லிட்டர் பெட்ரோல் எடுத்துக்குது. ஒரு 50 மணி நேரம் ஓட்டுறீங்க இல்லை 100 மணி நேரம் ஓட்டுறீங்க அப்படிங்கும்போது கியர் ஆயில், இன்ஜின் ஆயில் இது எல்லாமே சேஞ்ச் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. அதெல்லாம் சரியாக நீங்கள் அந்த பராமரிப்பு செஞ்சீங்கன்னா இந்த மெஷினோட லைஃப் டைம்ங்கிறது கொஞ்சம் நல்லாவே இருக்குது. கொஞ்சம் ஒரு நாள் கற்றுக்கிட்டோன்னா அதை ஓட்டலாம். 50 மணி நேரம் ஆச்சுன்னா ஆயில் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு செக் பண்ணிப்போம். இது எப்படி 50 மணி நேரம் ஓட்டணுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நாங்கள் ஒரு நோட்டு புக்கை மெயின்டைன் பண்ணுறோம். தேதி வரியாக போட்டு இவ்வளோ மணி நேரம் பயன்படுத்திருக்கோம், இவ்வளோ நேரம் பயன்படுத்திருக்கோம் அப்படின்னு பார்க்குறோம். அப்பப்போ ஆயில் செக் பண்ணுறது இதெல்லாம் கரெக்டாக பண்ணிடுவோம். இது ரொம்ப ஹார்டாக யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா ஹார்டாலாம் யூஸ் பண்ண முடியல. பெரிய இடங்களுக்கு இந்த மாதிரி சின்ன பவர் வீடர்ஸ் வந்து சரிப்பட்டு வராது. பெரிய பவர் வீடர் மாடல் பற்றி எனக்கு அவ்வளோவா விவரம் தெரியல. இது வந்து இந்த 36 சென்ட்டுக்கு பயன்பாடு வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. இதை வச்சு மரங்களுக்கு பாத்தி எடுக்கிறது, அதுக்கப்புறம் மேட்டு பாத்தி வந்து ஒரு சின்ன அளவில் போடுறது, அதுக்கப்புறம் மண்ணை வந்து சின்ன இடங்களில் உழுறதுக்கு இந்த பவர் வீடர் வந்து ஒரு சரியான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். கடந்த 2-3 வாரமாகவே நல்ல ஒரு அறுவடை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம்னு சொல்லணும். பச்சை மிளகாய், கோவக்காய், கீரைகள், முள்ளங்கி, சுண்டைக்காய், அப்புறம் பூசணிக்காய், எல்லா காய்கறியும் நல்லா அறுவடை செஞ்சுட்டு தான் இருக்கும். வாரம் ஏதாவது ஒரு அறுவடை கண்டிப்பாக இந்த தோட்டத்துலேருந்து இருந்துகிட்டு தான் இருக்குது. புதுசாக 2 வாழை மரம் பூ விட்டுருக்கு. போன வாரமும் ஒரு வாழைத்தார் அறுவடை செஞ்சுருக்கோம். இது மாதிரி நல்ல அறுவடையை இந்த தோட்டத்துலேருந்து நாம் எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். இந்த பதிவில் இடம்பெற்றிருந்த தகவல்கள் உங்கள் நண்பர்களுக்கு யாருக்காவது பயன்படும் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த பதிவில் ஏதாவது இன்னும் விளக்கங்கள் தேவை அப்படிங்கும்போது கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். கண்டிப்பாக முடிஞ்ச அளவு பதில் சொல்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் சீக்கிரமாக சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ராம்குமார்.